எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக கூறி வருவதால் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு செல்லும் எண்ணமே இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ள டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்காமல் இருந்திருந்தால் ஒரு வாரத்தில் அவர் முதலமைச்சர் ஆகியிருப்பார் என தெரிவித்துள்ளார். திரு பன்னீர்செல்வம் தான் அதான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்து எனக்கு கூட ஒன்றும் வேணாம், நான் ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதன் நாள் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார். அதிலே திரும்ப நிற்கிறதை விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராததுதான் இன்னைக்கு காரணமே தவிர அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்து இருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருவதற்கான யோசனைகள் ஏதாவது இருக்குதா? அது மாதிரி எண்ணமே இல்லை. ஏன்னா பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள